வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு பொன்முடி வழக்கில் நடந்த கோர சம்பவம், இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சரான பொன்முடி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பு கைது செஞ்சு அவரை புழல் சிறையில் அடைத்திருந்தாங்க. அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்காக ஹைகோர்ட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தார். அந்த வழக்கு என்ன ஆச்சு, அதில் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதிபதி அவர்கள், இதை பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு அமைச்சர்கள், அதாவது திமுக அமைச்சர்கள் மட்டும்தான் இந்த சர்ச்சையில் கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச்சையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கினார். அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான தற்போது பொன்முடி அவர்கள் சிக்கியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கிலையும், அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்தனாலையும் அவர் அமலாக்கத்துறை அதிரடியான நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்காக கொண்டு போன முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் நீதிபதி விசாரிச்சுட்டு இவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் இவருக்கும் இவரது மனைவிக்கும் விதிச்சிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். இதை ஹைகோர்ட்டுக்கு டெல்லி கொண்டு போகும்போது பொன்முடிக்கு மட்டும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் விதிச்சிருக்காங்க. அவருடைய மனைவிக்கு பார்த்திங்கனாக்கா ஜாமீன் கொடுத்துருக்காங்க, ஜாமீன் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு கஷ்டத்திலும் ஒரு இஷ்டம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி இனிமேல் அமைச்சர் பதவியிலோ அவருக்கு அடிப்படை உறுப்பினர் பதவி கூட கிடையாதுன்றதை தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா உறுதிப்படுத்திட்டாங்க. இனிமேல் அரசியல் வாழ்க்கை பொன்முடிக்கு கிடையாதுன்றதை தெளிவாக உறுதிப்படியாச்சு. ஸோ இது ஒரு சோகமான கோரமான சம்பவம்னு கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லை, பொன்முடியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அவங்க யாருன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.